ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். இபி கனெக்ஷனில் பில் பேமெண்ட் உங்களுக்கு பில் வந்துருந்தா எப்படி இபி கனெக்ஷனில் ஆன்லைன் மூலமாக பில் பே பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்காண்டி நீங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இதை விசிட் பண்ணுவீங்க. எப்படி நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கு இபி கனெக்ஷனில் பில் பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இது ரெண்டு வகையில் பில் பேமெண்ட் பண்ணலாம். ஒன்றும் ஃபோன்பே கூகுள் பே மூலமாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெப்சைட்ல டிஎன்இபின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு நான் சொல்ற மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போவோம். எப்படி பில் பேமெண்ட் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். உங்கள் பிசி இல்லைண்டா மொபைல் ரெண்டில் ஏதாவது ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. இது ப்ரௌசர் மூலமாகவும் வெப்சைட் மூலமாகவும் பே பண்ணலாம், ஃபோன்பே மூலமாகவும் பே பண்ணலாம். ஃபோன்பேயில் பில் பேமெண்ட் சொல்லி இபி பில் கனெக்ஷன் இருக்கும். இதே வெப்சைட்டில் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். டிஎன்இபி சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லி இதிலே பார்த்துக்கலாம். இபி பில்னு சொல்லியே போடுங்க. இபி பில் சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இபி பில்ன்ட்டு போட்டலாம், டிஎன்இபின்ட்டு போடுங்க. இதில் முதல்ல ஒரு வெப்சைட் இருக்கான், டிஎன்இபி net.orgன்னு சொல்லியிருக்கான். முதல்ல ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணிங்க. இபி பில் பேமெண்ட் அந்த முதல் வெப்சைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது இபிஐ ஆஃபீஸோட அஃபீஷியல் வெப்சைட்டு. இதில் குயிக் பேமெண்ட் சொல்லியிருக்கோம். அது மேலே இருக்க பாருங்க, குயிக் பேன்னு சொல்லியிருக்கோம். டவுன்லோடுக்கு அடுத்து குயிக் பேன்னு சொல்லியிருக்கோம். அதில் தான் நம்ம உங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு பில் பேமெண்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ கரண்ட் பில் உங்களுக்கு வந்திருக்கு எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். அது குயிக் பேன்ற சொல்லி கிளிக் பண்ணிக்கிறோம். இதில் உங்கள் கரண்ட் பில் சர்வீஸ் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக என்ட்ரு பண்ணணும். இதில் உங்கள் மாவட்டம் எந்த மாவட்டமோ அதுக்கு என்னோடய மாவட்டம் மதுரையினால 05 வரும். உங்கள் மாவட்டம் எந்த மாவட்டமோ அதை போட்டு உங்கள் மீட்டர்லேயே இல்லைன்னா உங்கள் கரண்ட் பில்லில் உங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்கள் சர்வீஸ் நம்பர் 300 305 இப்படி வருதுண்டா, அதுக்கு முன்னாடி உங்களோட மாவட்டத்தோட ரிஜினல் கோடு இருக்கும். அதை என்னன்னு சொல்லி பார்த்துங்க. உங்கள் பில்லுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இபி பில்லில். இதில் பில் அமௌண்ட்டுன்னு சொல்லி கீழே இருக்கும். உங்கள் நேம் எல்லாமே வந்துடும். இதில் பில் அமௌண்ட்டுன்ற இடத்துல உங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளோ பில் வந்திருக்கோ அந்த பில்லை இதில் காட்டிடும். அப்படி பில் காட்டுற எனக்கு பில் வரலை. நான் 100 யூனிட்டுக்குள்ளேயே தான் யூஸ் பண்ணேன். 80 யூனிட் 70 யூனிட் வரை தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் பில் எனக்கு வரலை. உங்களுக்கு பில் அமௌண்ட் வந்திருந்தால் அந்த இடத்துல பில் அமௌண்ட் ஒரு 300 400 வந்திருந்தால், ஒரு 1000 வந்திருந்தால் எல்லா இடத்துல 1000 சொல்லி வந்துடும். இதில் பே பில்னு சொல்லி கீழே இருக்கும். எனக்கு பில் அதனால் பே அட்வான்ஸாக எதுவும் பே பண்ணுற போகிறீங்களான்னு கேட்குது. பே பில்ன்ற இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல பில் அமௌண்ட் வந்துடும். இதில் சப்போஸ் எனக்கு ஒரு 290 கிட்ட எனக்கு பில் வந்திருக்குண்டா இந்த இடத்துல 290 வந்துடும். இதில் பேன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா நம்ம உங்களுக்கு டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா எந்த பேங்க் மூலமாக நீங்கள் செலுத்த போகிறீங்களோ அந்த பேங்கை நெட் பேங்கிங்கா யூபிஐ எதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேமெண்ட்ஸ் பேங்க் சம்மந்தமாக நெட் பேங்கிங் யூபிஐ மூலமாக நீங்கள் செலுத்த போகிறீங்கன்னா சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம்.
எங்கேயுமே அலையாமல் இபி பில் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து கட்டலாம். எத்தனையோ பேருக்கு வந்து இது தெரியாமல் இருக்குது. அது வந்து இபி ஆஃபீஸுக்கு வந்து மெனாக்குன்னு வந்து போய்க்கிருப்பாங்க 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு இபி பில் கட்டாமல். நான் யூபிஐ மூலமாக வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக வந்து கட்ட போகிறேன். இதில் உங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரு, யார் பேரில் இருக்குது, நெட் பேங்கிங் மூலமாக உங்கள் பில் அமௌண்ட் எவ்வளோ, எல்லாமே இதில் வந்து வந்துடும். இதில் கீழே டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸை டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் எதில் வேண்டாலும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து உங்கள் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், மந்த், சிவிவி, கார்டு ஹோல்டர் நேம் எல்லாமே வந்து கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணிக்கிட்டால் பேமெண்ட் வந்து சென்ட் ஆயிரும். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சேம் ப்ரொசீஜர். நெட் பேங்கிங் உங்கள் எந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கட்டிக்கலாம். இபி பில் வந்து ஆன்லைன் மூலமாக கட்டிட்டு ஆன்லைன்லேயே வந்து நம்ம வந்து பேமெண்ட் ரிசிப்டே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ரிசிப்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ ஹோம் பேஜ் வந்து போய்க்கலாம். இதில் டான்ஜெட்கோ குயிக்பே, இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். ஹோம் பேஜுக்கு போய்க்கலாம். ஹோம் பேஜில் வந்து போயிட்டு மேலே ரிசிப்ட்னு சொல்லியிருக்கோம். அந்த ரிசிப்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் நம்ம இப்போ என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணமோ சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கேப்சா வந்து என்ட்ரு பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதத்துக்கான ரிசிப்ட் வந்து வேணும்னு சொல்லி அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்துடும். அதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஒரிஜினல் மாதிரி வந்து ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பில் ஆஃப் பேமெண்ட்டு இபி பில் கரண்ட் பில் கனெக்ஷன் வந்து பில் பேமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தடு. இன்னும் மேலும் இது மாதிரியான அரிய தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிறேன். செல்வேந்தன் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.